அமெரிக்கா தன்கிட்ட இருந்த டெஸ்ட் பண்ணாத ஏவுகணைகள் எல்லாத்தையும் ஈரான் மீதான தாக்குதலில் பயன்படுத்திட்டுன்னு சொல்றாங்க. புதுசா வந்திருக்கிற PRSM பிரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல் ஏவுகணைய ஈரான்ல இருக்கிற ஒரு ஸ்கூல் மீதான தாக்குதலில் பயன்படுத்தியிருக்கலாம்னு சந்தேகம் எழுந்திருக்கு. இதனால இந்த ஆயுதத்தோட டிசைன்ல ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு கவலை ஏற்பட்டிருக்கு. அமெரிக்க ராணுவம் கடந்த மாசம் ஈரான் மீதான தாக்குதலை ஆரம்பிச்ச போதே டெஸ்ட் பண்ணாத புது PRSM ஏவுகணைகள் எல்லாத்தையும் முழுசா பயன்படுத்திட்டுன்னு அமெரிக்க ஆர்மி அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. லாக்ஹெட் மார்ட்டின் நிறுவனம் டெவலப் பண்ண இந்த ஷார்ட் டு மீடியம் பாலிஸ்டிக் ஏவுகணை பழைய ATACMS சிஸ்டத்தை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த புது ஆயுதம் கடந்த வருஷம்தான் புரோட்டோடைப் ஸ்டேஜை முடிச்சிருக்கு. ஆனா ஃபுல்லா டெஸ்ட் பண்ணாமலேயே இப்போ ஃபீல்டுல பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. மீடியா ரிப்போர்ட்கள் படி ஈரான் மீதான தாக்குதலில் இந்த புது ஏவுகணைகள் குறைந்தபட்சம் ஒரு தடவை பெரிய உயிரிழப்பு சம்பவத்துல சம்பந்தப்பட்டிருக்கு. ஈரானின் தெற்கு பகுதியில இருக்கிற லாமட் நகரில ஒரு ஸ்கூல் மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஹால் மீதான தாக்குதலில சுமார் 21 பேர் உயிரிழந்திருக்காங்க.